வித்தா? இவரா சாத்தானின் தலையை நசுக்குவார்? தாவீதுமே மற்ற மனுஷரைப் போல பாவத்தில் தொற்று நோயில் அகப்பட்டு கொண்டான். அதனால் தாவீது ராஜா சர்ப்பத்தின் தலையை நசுக்கவே முடியாது. ஆனாலும் இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவு யூதா சந்ததியில் தான் வரவேண்டும். தாவீது முதற்கொண்டு அவன் குமாரர்கள், அவனுடைய குமாரர்கள் ஒருவாக நன்மைக்கு பதிலாக தீமையை தேர்ந்தெடுத்தார்கள். பொருளாசை, விபச்சாரம், வேசித்தனம், வல்லமை, அந்நிய தேவர்களை பின்தொடர்ந்தார்கள். சர்ப்பத்தின் திட்டத்தில் விழுந்து போனார்கள். ராஜா சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். எல்லா திட்டமும் அழிந்து போனது போல் காணப்பட்டது. ராஜாக்கள் எழும்பவில்லை. ஆனால் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு இருந்தார்கள். ராஜா வருகிறார், ஏதேன் தோட்டத்தை சீர்படுத்துவார், சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார். தீர்க்க தரிசிகளிலே ஏசாயா என்பவர் வரப்போகிற ராஜா தேவகுமாரன் எதற்காக சர்ப்பத்தினால் கடிக்கப்படுவார், இந்த கடிப்பட்டதினால் உண்டான காயம் எவ்வளவு வீரியம் உள்ளது, வாதிக்கப்படுவார் ஜனத்தின் பாவத்தினாலே அல்லாமல் வேறொன்றிற்காகவும் இல்லை. இந்த காயத்தினால் மரிப்பார். இந்த மரணத்தை ருசி பார்த்ததினால் அவர் அநேகருடைய காயத்திற்கு குணமாக்கும் மருந்தாக இருப்பார். பழைய ஏற்பாட்டு வரைக்கும் சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் ராஜாவை தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்திலேயே இயேசுவை குறித்து ஆதி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வந்தவர் என்றும், தாவீது யூதா ஆபிரகாம் வம்ச வழியில் வந்தவர் என்றும் சொல்லப்பட்டது. இயேசு தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வந்தார். வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினார். பல அற்புதங்களை செய்தார். நானே வானத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்றார். ஜனங்கள் அவரை மேசியா, வரப்போகிற ராஜா என்றும் சொன்னால் கூட இயேசு சீஷர்களுக்கு சொன்னது என்ன தெரியுமாங்க? ஜனத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி நானே, மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இதை பார்க்கும்போது பிசாசானவனுக்கு அவனுக்கு தோன்றும், வென்று விட்டது போல பின்பம் தோன்றலாம். ஆனால் அதுதான் இல்லை. இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலின் வல்லமையை உலகிற்கு காண்பித்தார். புதிய ஏற்பாடு உரிமை பாராட்டுகிறது. இயேசுவே அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கிய ராஜா. குமாரனுக்கு மட்டுமே மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவர் என்றும், இன்றும் சர்ப்பத்தின் வல்லமை உலகத்தில் இருக்கிறது. பரிகரிக்கப்பட போகிற கடைசி சத்துரு மரணமே. 2ஆம் வருகையில் இயேசு ராஜா நிரந்தரமாக பிசாசை அழிப்பார். மீண்டும் ஏதேன் தோட்டத்தை சமாதானமாக்குவார், நன்மையினால் நிறைப்பார்.